விலையில் நிறைந்த தரம் உங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Supreme Mobiles in Deepavali Super Sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. Ariza shirts and trousers. உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது சரியா தவறா? பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்திருக்க வேண்டாம். ஒரு yellow கார்டு கொடுத்து ஒரு வார்ன் பண்ணிருக்கலாம். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட்டான்னு கேட்டா கிடையாது. பேக் பைட் பண்றவங்களும் இருக்காங்க, பேக் பிச்சிங் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இவ்வளோ பெரிய ஷோல ஒரு 60 கேமரா இருக்கு, அவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்றாங்க. இதை தாண்டி வந்து ஒரு சேஃப்டி இஷ்யூ இருந்திருக்குமா உள்ள? ஏன்னா அது ஒரு பெரிய ரீசனா நேத்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 100% கிடையவே கிடையாது. இது யார் கமல் சாரே சொன்னார். நான் கமல் சாரோட வெறித்தனமான ரசிகை. அவரே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்ன போது எனக்கு சுத்தமா அவர் மேல இருந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பயம் பக்தி வந்து கம்மிதான் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ்க்கு செலக்ஷன்னு அவங்க எடுக்கும்போது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து எல்லாருமே சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணி தான் உள்ள போவாங்க. ஸோ இவ்வளவும் தெரிஞ்சு உள்ள வீட்டுக்குள்ள அனுப்புறீங்கன்னா ஒரு ஒரு அன்சேஃபான ஆளை அனுப்புவாங்களா? கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. அது வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இல்ல, எந்த பொண்ணுக்குமே பாதிப்பு வரக்கூடாது. ஆக்சுவலி பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, ஒரு சைக்கோபேத்தா இருந்தா அது ஆம்பளைங்களுக்கு கூட தான் டேஞ்சர். ஆமா ஆமா. ஆனா இங்க வந்து அவங்க அந்த ஃபீமேல் கார்டை தான் யூஸ் பண்ணாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப மத்த ஆம்பளைங்க எல்லாம் என்ன இருக்காங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க வந்து காப்பாத்த மாட்டாங்களா? அங்க இருக்கிற மத்த ஆம்பளைங்க எல்லாம் அது யாரோ ஒரு பையன் வந்து ஒரு என்னது ஒரு பொண்ணுக்கு சுடிதார் அயன் பண்ணி கொடுக்கறதும், அங்க லவ் டயலாக்ஸ் பேசிட்டு இருக்கிறதும் இதுக்குதான் மட்டும் லாய்க்கா அங்க இருக்கிற ஆம்பளைங்க? ஒரு ஒரு சேஃப்டினா வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து சொல்ல மாட்டாங்களா? வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்படி என்னமா ஒரே ஒரு ஆம்பளை இதுல எத்தனை பொண்ணுங்களோட தப்பு பண்ணிட போறான். இன்ஃபேக்ட் ஜோவிகா கிட்ட எல்லாம் போனா அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பிடும். அவ்வளவு பயமா இருந்தா எங்களுக்கு பயமா இருக்கு, உன்னை ஜெயில போடுங்கன்னு கூட சொல்லிருக்கலாம். இந்த விஷயத்த வந்து ஆரம்பிச்சது வந்து மாயா அவர்கள் தான் சொல்லுவாங்க, சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்கு போறதுக்கு அப்போ எனக்கு அவரை பார்க்கவே பயமா இருக்கு, அவர் என்ன பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் போய் பிரதர் சிஸ்டர் ஆயிட்டீங்க. பிரதர் சிஸ்டர்னு ஆனதுக்கு அப்புறமும் கூட எனக்கு இந்த விஷயத்துல அவரை பார்த்து பயமா இருக்குன்னா, மாயா மாதிரி ஒரு ஃபேக்கான பர்சன் நான் இந்த உலகத்துல பாக்கல. அப்பனா உன் சொந்த அண்ணன் தம்பி கிட்ட கூட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவியா? வாட் நான்சென்ஸ். ஒரு ஒரு லைஃப்ல ஒருத்தரை ஒரு உறவு சொல்லி கூப்பிடுறோம்னா சாவர வரைக்கும் அந்த உறவு தான். இதுல வந்து நான் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் இருக்கு. மோஸ்ட் இரிட்டேட்டிங் அந்த லாஃப், அந்த சிரிப்பு கேட்டாலே நான் டிவியை விட்டு எழுந்து போயிடுறேன். அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான லாஃப். அண்ட் அவன் விசித்ரா கிட்ட ஏதோ அது மாதிரிதான் ஏதோ பேசினான்னா எனக்கு தெரியல என்ன பேசினான் விசித்ராட்ட. அவன் அப்படி இல்ல, விசித்ரா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாம வந்து பேசியிருப்பார். நான் உங்களை கொன்றுவேன், சும்மா அவர் எப்பயும் வந்து அந்த கேமிங் கேரக்டரா தான் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி உங்களை வந்து கொன்றுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ விசித்ரா கிட்டயும் வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி சொல்லியிருந்தா விசித்ரா ஏன் வந்து அவங்க இருக்கலாம், அந்த பையன் இருக்கலாம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிச்சு? ஏன்னா விசித்ராவோட ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இதாதான் இருந்தது. இது வந்து பிக் பாஸ் 7 ஏதோ புதுசா பண்றோம், 2 வீடு வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஏதோ குழப்பப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது. வார்ன் பண்ணலாம். இன்னொன்னு விசித்ரா வந்து இன்னொன்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஏன் சொல்லல, எனக்கு ஏன் ஜோவிகா சொல்லல, ஏன் சொல்லலன்னா நீ எங்க இருந்த, அந்த வீட்டுல தானே இருக்க, அந்த அம்மா எங்க போயிட்டாங்க? மத்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு நீங்க யாரு, லேடி பிக் பாஸா? நான் என் பிரச்சனை நான் தான் சால்வ் பண்ணணும். என்னால முடியலன்னா நான் வந்து ஹெல்ப் கேட்கலாம். ஆனா இவங்க எல்லாரையும் பார்த்து இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் சொல்லலைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சோ அங்க வந்து லாஸ்டா அவங்க வந்து ஏன் இப்படி வந்து ஒருத்தர் லைஃப கெடுத்துட்டீங்க, இந்த டிராமா எல்லாம் அவங்க எதுக்கு பண்றாங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணது உள்ள தெரிஞ்சிட்டு இருக்கும். ஓகே நான் சப்போர்ட் பண்ணேன், பட் நான் உங்க சைடு தான், ஏன்னா என்ன வந்து நீங்க வந்து நாமினேட் பண்ணாதீங்க. இந்த இந்த சப்போர்ட்காக இந்த மாதிரி இதை பேசிட்டு அழகா வெளில வந்துட்டாங்க. ஷீ இஸ் நதர் ஒன். என்ன பேசுறது? இது வந்து எனக்கு ரொம்ப கோவம் என்னன்னா, அப்படியா
என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட நீங்க யாருங்க உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு? சோ அந்த ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ்பெஷலி மாயா பூர்ணிமா. Of course, because he is a very strong contestant. அவனுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. அவன் ரொம்ப அழறான் உள்ளுக்குள்ள. ஆனா அவன் ஏதாவது ஒரு பேரு வாங்கணும்னு தான் வந்திருக்கான். சோ பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்ன்றதால அவனை விட்டா இப்ப அங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. சோ ஆப்வியஸ்லி இவ்வளவு பவர்ஃபுல்லான கண்டஸ்டன்ட் தூக்கி போட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவுதான். சோ மணி ரவீனா தாண்டி ஐஷு நிக்சனுமே இப்ப வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னா, உள்ள ஒரு லவ் இருந்தா அந்த லவ் பிரிக்கும் போது ஒரு பெயின் ஒண்ணு கிடைக்கும். அந்த பெயின் எல்லாம் இவங்களுக்கு ஃபுட்டேஜ்க்காக திஸ் இஸ் ஆல் நான்சென்ஸ். பிகாஸ் இது லவ்வா. சோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பிரதீப் சைடு வந்து கேட்கப்பட்டிருக்குமா? இல்ல அவர் பண்ணதே தப்புதான், இதுக்கு மேல வெளியே போனா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய ஷோல இருந்து இவ்வளவு அப்ரப்டா வெளில வரும்போது அட்லீஸ்ட் அவன் சைடு கேட்கணும். கேட்டிருக்கணும். கமல் சார் கேட்டிருக்கணும். பிக் பாஸ் விடுங்க. இன்னொன்னு வந்து நான் இங்க எப்படி தெரியுமா, கமல் சாரோட ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. பிகாஸ் he is not the show producer or whatever. He is just a host. அவருக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவர் வந்து பிக் பாஸ்ன்ற டீம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் பேசணும். சோ இங்க மக்கள் வந்து கமல் சாரை திட்டுறதுல பிரயோஜனமே கிடையாது. அவர் வந்து தப்பான டெசிஷன், நாட் ஃபேர் டெசிஷன், அவருக்கு டெசிஷன் கிடையாதுமா. ஆனா இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கும் போது, அந்த டீம் எடுக்கும் போது இவர் அதுக்கு கவர் அப் பண்றதுக்கு நான் இருந்திருந்தாலும் இதுதான், கடைசியில வேற இவர் வேற அரசியல் பேசுறாரு. நாட்டுக்கும் இதான் அப்படின்லாம் இதெல்லாம் தேவையே கிடையாது. நாட்டுல இந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம அலோவ் பண்றோமா? அதுக்கு கமல் சார் தான் வரணுமா? செருப்பு இருந்தா நானும் அடிச்சுட்டு தான் போவேன். ஆனா அவன் ஆல்ரெடி ஹர்ட்டான பர்சன். அவன் வந்து ப்ராபப்ளி அங்க டிசர்விங்கா இல்லைன்னா உள்ள கூட்டிட்டு வந்து இப்படி இவ்வளவு அவமானப்படுத்தி வெளியில அமிச்சா, ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆன பையன் அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா பிக் பாஸ் அந்த உயிரை திருப்பி கொடுத்துருமா? நாளைக்கு வெளில வந்து அந்த பையனுக்கு யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? இவ்வளவு பெண் குழந்தைங்க அங்க இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னா இவனுக்கு யாராவது பொண்ணு கொடுக்குறவங்க கொடுப்பாங்களா? சோ இது ஒரு பெரிய கேரக்டர் அசாசினேஷன் தானே பிரதீப் மேல. 100%. நீங்க வந்து அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், இப்படி யூரினேட் பண்றான், அடிச்சிருவேன்றான், கொன்றுவேன்றான், இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி கூட நீங்க வந்து நீங்க வெளியில அமைச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தனா ஒரு பொண்ணு கிட்டையாவது அவன் ரூட் விட்டுருக்கணும். அன்னைக்கு நான் அவன் மேல எனக்கு இன்னைக்கும் ஒரு ஒரு சின்ன அன்பு இருக்கு. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ் வீட்டுக்கு போனோன்னு அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு நாங்க சமைச்சு கொடுக்க மாட்டோம் போது, முடியாது நான் சமைப்பேன் அப்படின்னு சொன்னான். சோ மத்தவங்க வயிறு காயக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இவ்வளவு கெட்டவனா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இவன் அப்படி பேசுறான், என்ன இப்படி பண்றான், என்ன வந்து டார்ச்சர் பண்றான் அப்படின்றது நீங்க கேமரா மாடி எப்போ சொல்லிருக்கலாமே. ஏன் கமல் சார் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன டிராமா இதெல்லாம்? ரொம்ப தப்பு. ஒருத்தரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டீங்க, அவன் வெளியில வந்து எப்படி வாழ்வான்? கவின் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, பீப்புள் ஹூ நோ யூ வில் ஆல்வேஸ் நோ யூ அப்படின்னு. அது மட்டும் உண்மையா? அது உண்மையான வார்த்தை. அது மட்டும் உண்மையா இருந்தால் அவனை வந்து யார் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் வந்து ஒருவேளை பிரதீப்க்கு ஏதாவது ரீஎன்ட்ரி வாய்ப்புகள் இருக்குமா? எப்பவுமே வெளியில போயிட்டா திருப்பி வரலாம். ஆனா ரெட் கார்டு கொடுத்ததால அவனை திருப்பி கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியாது. இப்ப நான் உள்ள போனா உண்மையிலே செய்வேன் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா. அண்ட் நீங்க வந்து பிரதீப்பை இப்ப நேர்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கணும் இல்ல சொல்லணும்னா என்ன ஒரு விஷயமா இருக்குமா? பிக் பாஸ் வீடு உன்னோட வீடு இல்ல சாமி. நீ வந்து உன் வீட்டுல நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கிற, அது வந்து உனக்கான இடம் கிடையாது. அவ்வளவுதான். எப்போ வந்து அவன் சாப்பாட்டு எல்லாரும் சாப்பிடணும்னு சொன்னானே அவன் பக்கா ஹியூமன் பீயிங். மனசுல ஈரம் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் அவன். அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் இன்ன வரைக்கும் பேசுறேன். நீங்க பவுண்டரி செட் பண்ணாம நீங்க எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிட்டு இப்ப பண்ணது தப்புனா எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. சோ நீங்க பாத்தீங்களா அர்ச்சனா பேசுனது கரெக்டா? பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணது இல்ல, தட்ஸ் ஓகே.
அவருக்கு சொன்ன மாதிரி அவங்க ஒரு பார்டர் செட் பண்ணியிருந்தாங்க, அதனால அவன் வரல, அவ்வளவுதான். அதுல கரெக்டா தப்பா வேண்டாம், நோ யூஸ். ஓகே ஓகே. ஆனா இவ்வளவு ஆரம்பிச்சதே கூல் சுரேஷால, அவரே வந்து பெருந்தன்மையா வந்து இருந்துட்டு போட்டும் பிக் பாஸ்னா, ப்ளீஸ் இன்னும் இந்த டிராமா நடந்துகிட்டே இருக்கா, எப்போதான் உங்களோட மாஸ்க கழட்ட போறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. உங்க அம்மாவை வந்து அந்த மாதிரி கேட்டவன நீ மன்னிச்சினா, அப்பனா நீ என்ன கடவுளா? நீ மன்னிச்சு அவ்வளவு பெரிய மனசோட இருந்துருவியா? அங்க நீ பிக் பாஸ் கிட்டயும் மக்கள் கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக இருந்துட்டு போட்டும் பிக் பாஸ். வாட் டிராமா! சோ அது கண்டிப்பா ஃபேக் தான்றீங்க. ஃபேக்கா நான் எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை வந்துரும். நான் வந்து வேற மாதிரி. ஸோ வந்து இந்த பிஆர் அப்படின்ற கேம் வந்து எப்படி இருக்கு பிக் பாஸ்ல? நிஜமாலுமே வந்து அது வந்து மக்களோட முடிவுகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? பிஆரும் தப்பு தான் ஆக்சுவலி. யூ நோ வாட், நீங்க வந்து ஓட்ட பணம் கொடுத்து வாங்குறீங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இப்ப வந்து இப்ப நான் வந்து எனக்கு பிஆர் வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 25,000 ஓட்டுல வந்து நான் வந்து லீடிங்ல இருக்கேன்னு வைங்க, அது வந்து காட்டுறாங்க. காட்டும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப அந்த அம்மா வந்து ஏதோ நல்லதுதான் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கே போடுவோம் அப்படின்னு தான் போடுறீங்க. நீங்க பார்த்ததே கிடையாது நான் என்ன நல்லது பண்ணிருப்பேன்னு கூட. சோ அதனால அந்த பிஆர் கிஆர்னா இட்ஸ் லைக் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தட். நீங்களா இருந்தா, இப்போ வனிதா போகும்போது பிஆர் வச்சுட்டா போனா நோ, இன்னைக்கு ஜோவிகாக்கும் கிடையாது. ஓகே, பிகாஸ் ஐ வாஸ் தேர். பட் மத்தவங்க யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ட் வாட் இஸ் த ஓவரால் ஃபீலிங் ஓவர் தட்? இல்ல, எனக்கு உண்மையிலேயே அவன் இடத்துல நான் இருந்தால் இந்த அவமானமும் இதெல்லாம் பேச்சு நான் வாங்கிதான் நான் வெளியில வந்து சூசைட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா பண்ணிருப்பேன். ஏன்னா அவ்வளவு பெரிய, ஏன்னா நீங்க அவன் யூரின் பாஸ் பண்ணது சரி, எது வேணா சொல்லுங்க, ஆனா இந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவன் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டுன்னு சொன்னதெல்லாம் வந்து, நான் ஒண்ணு சொல்றேன், பிஹைண்ட் எவ்ரி கேமரா தேர் ஆர் 2 ஐசஸ் வாட்சிங். ஒரு சின்ன ஒரு மேன் ஹேண்டலிங் பண்ண போறான்னாலும் they have several doors which you also don't know. They will just come inside and take you away. இப்போ இத போய் கமல் சார் சொல்லலாமா? அவருக்கு தெரியாதா? So that way I'm feeling really bad for him. So may God bless him. அந்த மாதிரி தாட்ஸ் எதுவும் வரக்கூடாது. இனிமே அவன் பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா தான் இருப்பான். குறைந்த விலையில் நிறைந்த தரம் உங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Supreme Mobiles in Deepavali Super Sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. Ariza, shirts and trousers.